அனைவருக்கும் வணக்கம். சென்ற வகுப்பில் சிலப்பதிகாரத்தினுடைய நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, அரங்கேற்று காது என்ற தலைப்பை பார்த்தோம். முதலில் அதனுடைய சிலப்பதிகாரத்தினுடைய கதை சுருக்கத்தை பார்த்துவிட்டு அதற்கு மேல் அதனுடைய காதினுடைய சிறப்பை நாம் பார்க்கலாம். இங்கு காவிரி பூம்பட்டினத்து பெரும் வணிகன் மாசாத்துவானின் மகன் கோவலன். காவிரி பூம்பட்டினத்து பெருவணிகன் மாநாயகனின் மகள் கண்ணகி. இவ்விருவரும் மனையறம் பூண்டு இன்புற்று வாழ்ந்தனர். கோவலன் ஆடலரசி மாதவியை விரும்பி கண்ணகியை விட்டு பிரிந்தான். மாதவியின் இல்லத்திலேயே தங்கி தன் செல்வத்தை எல்லாம் இழந்தான். மாதவி இந்திர விழாவில் கானல் வரி பாடலை பாடினாள். பாடலின் பொருளை தவறாக புரிந்து கொண்ட கோவலன் மாதவியை விட்டு பிரிந்தான். பிரிந்தவன் தன் மனைவி கண்ணகியிடம் சென்றான். தான் இழந்த செல்வத்தை ஈட்ட வணிகம் செய்த பொருட்டு கண்ணகியுடன் மதுரைக்கு சென்றான். அவர்களுக்கு வழித்துணையாக கவுந்தியடிகள் என்னும் சமண துறவியும் சென்றார். அவர் மதுரை நகர்ப்புறத்தின் மாதிரி என்னும் இடைக்குல மூதாட்டியிடம் அவ்விருவரையும் அடைக்கலப்படுத்தினார். கோவலன் சிலம்பு விற்று வர மதுரை நகர கடைவீதிக்கு சென்றான். விலை மதிப்பற்ற கால் சிலம்பு ஒன்றை கோவலன் விற்பதை பாண்டிய மன்னனின் பொற்கொல்லன் அறிந்தான். பாண்டிமாதேவியின் கார் சிலம்பை களவாடிய பொற்கொல்லன் பொய்யான பழியை கோவலன் மேல் சுமத்தினான். அவனை கொன்று அச்சிலம்பை கொணர்க என்று மன்னன் ஆணையிட்டான். கோவலன் கொலை செய்யப்பட்ட செய்தியை மாதிரி மூலம் கண்ணகி அறிந்து பெரும் துயருற்றாள். அவள் தன் கணவன் கள்வன் அல்ல என்பதை மன்னனுக்கும் உலகோர்க்கும் உணர்த்த எண்ணினாள். மன்னனிடம் சென்ற கண்ணகி ஆராய்ந்து நீதி வழங்காத மன்னனே, ஊழ்வினை பயனால் வாழ்வதற்காக நீ மதுரை நகரத்திற்கு வந்து என் கால் சிலம்பினை விற்க முயன்று உன்னால் கொலை செய்யப்பட்ட கோவலன் மனைவி நான். கண்ணகி என்பது என் பெயர் என்று கூறினாள். அறநெறியில் செல்லாத அரசனே, என் கால் சிலம்பு மாணிக்க பரல்களை கொண்டது என்றான். கோவலனிடமிருந்து கைப்பற்றிய கால் சிலம்பினை தருவித்து அவள் முன் வைத்தாள். கோவலனிடம் இருந்து கைப்பற்றிய கால் சிலம்பினை தருவித்து அவள் முன் வைத்தான். வைத்த அச்சிலம்பினை கண்ணகி எடுத்து ஓங்கி உடைத்தாள். அதிலிருந்து வெளிப்பட்ட மாணிக்க பரல்களை கொண்ட பாண்டிய மன்னன் சோர்வுற்ற செங்கோலனாய் பொற்கொல்லனின் பொய்யுரை கேட்டு அறநெறி தவறிய நானோ அரசன், நானே கள்வன் என்றவாறே மயங்கி வீழ்ந்தான். பின் கண்ணகி மதுரையை எரித்தாள். அங்கிருந்து சேர நாட்டிற்கு சென்றாள். தேவர்கள் புடைசூழ வந்த கோவலனுடன் வானுலகம் சென்றாள். மாதவி இப்பொழுது நம்ம பார்க்கின்ற காதை அரங்கேற்று காதை. அதில் மாதவி என்னும் ஆடல் மகள் சோழ முன்னர் தன் நாட்டிய திறம் எல்லாம் தோன்ற ஆடி காட்டினாள். அவள் ஆடலை கண்டு மகிழ்ந்த மன்னன் அந்நாட்டு நடைமுறையான இயல்பிலிருந்து வழுவாமல் தன் பச்சை மாலையும் தலைக்கோலி என்ற பட்டத்தையும் வழங்கினான். நாடக கணிகையருக்கு தலைவரிசை என நூல்கள் விதித்த முறையின்படி 1008 கழஞ்சு பொன்னை முறையாக பெறுபவள் என்ற பெருமையும் மாதவி பெற்றாள். நகரத்து இளைஞர்கள் பலரும் திரிந்து கொண்டிருக்கின்ற பெருந்தெருவிலே கூனி மாதவி மாலையை விலை கூறினாள். கோவலன் அதற்குரிய 1000 பொன்னையும் தந்து வழங்கினான். கூனியுடனே
தானும் மாதவியின் மனைக்கு சென்றான். குற்றமற்ற சிறப்பினை உடைய தன் மனைவியின் நினைவையே தன் உள்ளத்தில் சிறிதும் கொள்ளாதவனாகிய தன் வீட்டையும் கண்ணகியும் அறவே மறந்து மாதவி வீட்டிலேயே மாலையில் தங்கினான் என்பதை கூறும் பகுதியே அரங்கேற்று காதையாகும். இந்த காதையின் மூலமாக தான் நாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள பாடல்களை நாம் படிக்கின்றோம். இதில் முதல் பாடலாக நமக்கு தலைக்கோல் அமைதி என்ற பாடலும் இருக்கின்றது, நாட்டிய அமைப்பு இருக்கின்றது. அதுக்கு முன்னால் மாதவியினுடைய நாட்டிய பயிற்சி, இதுதான் முதல் பாடல், மாதவியினுடைய நாட்டிய பயிற்சி. அதில் தாது அவிழ் புரிக்குழல் மாதவி தன்னை ஆடலும் பாடலும் அழகும் என்று இக்கூறிய மூன்றின் ஒன்று குறைபடாமல் 7 ஆண்டு இயற்றி ஓர் ஈராண்டு ஆண்டில் சூழ்கழல் மன்னர்க்கு காட்டல் வேண்டி. இதில் பெருந்தோள் மடந்த என்றால் அழகிய பெரிய தோள்களை உடைய. தாது அவிழ் பொறிக்குழல் மாதவி தன்னை, தேனும் தாது தேனும் தாதுவும் நிறைந்த பூக்களை அணிந்த சுருண்ட கூந்தலை உடைய மாதவி. இந்த பொறிக்குழல் மாதவி என்பது சுருண்ட கூந்தலை உடைய மாதவி. இக்கூறிய மூன்றின் ஒன்று குறைபடாமல். இதில் கூறிய மூன்று என்பது கூத்து, பாட்டு, ஒப்பனை என்று நாடக மகளிருக்கு உரிமையாக சொல்லப்படும் இம்மூன்றில் ஒன்றும் குறைபடாமல் 7 ஆண்டு இயற்றி சொல்கின்ற பொழுது 5 ஆண்டு முடிவில் ஆடல் கற்பதற்கான சடங்குகளை செய்து 7 ஆண்டு வரை ஆடல் கலையை பயின்றாள். ஓர் ஈர் 6 ஆண்டில் அப்படின்னா தனது 12வது வயதில், ஓர் ஈராறு என்றால் 2x6 சொல்லி 12ஆம் வயதில் சூழ்கழல் மன்னர்க்கு காட்டல் வேண்டி. சூழ்கழல் என்பது வீரக்கழல் அணிந்த சோழ மன்னனது அரசவைக்கு தன் ஆடலை காட்டுவதற்காக. அப்படி என்றால் அவளுடன் ஆடல் ஆசான், இசை ஆசான், கவிஞன், தன்னுமை ஆசான், குழல் ஆசான், யாழ் ஆசான் ஆகியோரும் அங்கே வந்திருந்தனர். இப்போது அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் மாதவியினுடைய நாட்டிய பயிற்சி இருந்தது. அந்த நாட்டிய பயிற்சியானது அதை தொடர்ந்து நாட்டிய அரங்கினுடைய அமைப்பு எப்படி இருந்தது? நாட்டிய அரங்கினுடைய அமைப்பு அதில் எண்ணிய நூலோர் இயல்பினில் வழாது மண்ணகம் உருவழி வகுத்துனர் கொண்டு புண்ணிய நெடுவரை போகிய நெடும்கழை கண்ணிடை ஒருசான் வளர்ந்து கொண்டு நூல்நெறி மரபின் அரங்கம் வளக்கும் கோல் அளவு 24 விரலாக 7 கோல் அகலத்து 8 கோல் நீளத்து 1 கோல் உயரத்து உறுப்பினது ஆகி உத்திர பலகையோடு அரங்கின் பலகை வைத்த இடைநிலம் 4 கோலாக ஏற்ற வாயில் இருண்டுடன் பொலிய தோற்றிய அரங்கில் தொழுதனர் ஏத்த பூதரை எழுதி மேல்நிலை வைத்து தூண்நிழல் புறப்பட மான்விளக்கு எடுத்து ஆங்கு ஒருமுக எழுனியும் பொறுமுக எழுனியும் கரந்துவரல் எழுனியும் பொறிந்து உடன் வகுத்து ஆங்கு ஓவிய விதானத்து உரைப்பெரு நித்திலத்து மாலை தாமம் வளையுடன் நாற்றி விருந்துபட கிடந்த அரும்தொழில் அரங்கத்து. இதுதான் நாட்டிய அரங்கினுடைய அமைப்பு இருந்ததாம். அது எப்படி என்று பார்க்கலாம். அதனுடைய பொருளானது எண்ணிய நூலோர் இயல்பினில் வழாது என்றால், எண்ணிய நூலோர் இயல்பினில் வழாது என்று சொல்கின்ற பொழுது திறமையாக கற்றுணர்ந்து சிறந்த
நூல் ஆசிரியரால் சொல்லப்பட்ட இயல்புகளிலிருந்து சிறிதும் மாறுபடாத மண்ணகம் ஒரு வழி வகுத்துனர் கொண்டு. மண்ணகம் என்று சொல்கின்ற பொழுது நன்னிலத்தை ஆடல் அரங்கிற்காக தேர்ந்தெடுத்தனர். சிறந்த ஒரு நிலத்தை ஆடல் அரங்கிற்காக தேர்ந்தெடுத்து வகுத்தனர். புண்ணிய நெடுவரை போகிய நெடும் கழை பொதிகை மலை போன்ற மலைகளிலே நீண்டு வளர்ந்த மூங்கில்களிலே. பொதிகை மலை போன்ற மலைகளிலே அதில் நீண்டு வளர்ந்த அந்த மூங்கில்களை எடுத்து கண்ணிடை ஒரு சான் வளர்ந்தது கொண்டு. கணுக்களுடைய அங்கே மூங்கில் கணுக்கள் இருக்கல்லவா, கணுக்களிடையே ஒரு சான் அளவு உள்ள மூங்கிலை கொண்டு வந்தனர். நூல் நெறி மரபின் அரங்கம் அளக்கும் நூல்களில் கூறப்பட்ட முறையை கொண்டு அரங்கம் அமைத்தனர். எவ்வாறு அரங்கம் அமைக்க வேண்டுமென்று அங்கே முறை இருக்கின்றதோ அந்த முறைக்கு ஏற்ப அரங்கத்தை அமைத்தனர். கோல் அளவு 24 விரலாக தம் கை பெருள் விரலில் 24 அளவினை கொண்டதாக அம்மூங்கிலை வெட்டினர். தாம் கொண்டு வந்த அந்த மூங்கிலை 24 அளவினை கொண்டதாக அந்த மூங்கிலை வெட்டினர். எழுகோல் அகலத்து எண்கோல் நீளத்து ஒரு கோல் உயரத்து உறுப்பினது ஆகி என்றால், ஒரு கோலை அளவுகோலாக கொண்டு அதில் 7 கோல் அகலமும் 8 கோல் நீளமும் ஒரு கோல் உயரமும் உடையதாக நாட்டிய அரங்கை அமைத்தனர். அமைத்த பின்னால் உத்தர பலகையோடு அரங்கின் பலகை வைத்த இடைநிலம் 4 கோலாக தூணிற்கு மேற்புறம் வைத்த உத்திர பலகைக்கும் தரைத்தளத்தில் இருக்கும் பலகைக்கும் இடையே இடைவெளி 4 கோல் அளவாக இருந்தது. ஏற்ற வாயில் 2 பொலிய தோற்றிய அரங்கில் தொழுதனர். ஆடல் அரங்கின் உள்ளே செல்லவும் வெளியே வரவும் ஏற்ற அளவுடன் அழகான 2 வாயில்கள் அமைத்தனர். ஏத்த பூதரை எழுதி மேல்நிலை வைத்து. அவ்வாறு அமைக்கப்பட்ட அந்த அரங்கில் மேல்நிலை மாடத்தில் 5 பூதங்களை யாவரும் புகழும்படி சித்தரித்து வைத்தனர். தூண்நிழல் புறப்பட மான்விளக்கு எடுத்து நாடக அரங்கில் நிழல் விழாதபடி அழகான நிலை விளக்குகளை நிறுத்தினர். ஆங்கு ஒருமுக எழுநியும் பொறுமுக எழுநியும் கரந்துவரல் எழுநியும் புரிந்து உடன் வகுத்து, மேலும் மேடையின் ஒரு புறத்திலிருந்து மறுபுறத்திற்கு செல்லுமாறு அமைக்கப்படும் ஒருமுக திரை, மேடையின் இருபுறத்திலிருந்தும் நடுவில் ஒன்றோடு ஒன்று பொருந்துமாறு அமைக்கப்படும் பொறுமுக திரை, மேடையின் மேலிருந்து வேண்டும்போது கீழிறங்கும் வகையில் அமைக்கப்படும் கரந்துவரல் திரை, இம்மூன்றையும் சிறப்புடன் அமைத்தனர். அதற்கு பின்னால் ஆங்கு ஓவிய விதானத்து உடைப்பெறு. ஓவிய விதானத்து உடைப்பெறு நித்திலத்து மாலை தாமும் வளையுடன் நாற்றி, மேலும் ஓவிய வேலைப்பாடு மிக்க மேல் விதானத்தையும் அமைத்தனர். அத்துடன் சிறந்த முத்துக்களால் ஆன மாலைகளை அரங்கம் முழுவதும் தொங்கவிட்டனர். விருந்துபட கிடந்த அரும்தொழில் அரங்கத்து. இவ்வாறு புதுமையாக சிறப்பான வேலைப்பாடுகளுடன் மேடையை அமைத்தனர். இதுதான் நாட்டிய அரங்கினுடைய அமைப்பாக இருந்தது. இவ்வாறு தான்
அந்த மேடையை அவர்கள் அமைத்து கொண்டார்கள். அந்த மேடையில் சிறப்பாக நடனமாடக்கூடிய திறமையை அவள் பெற்றிருந்தால் அதற்காகவே அந்த நாட்டிய நடனத்தை பயின்றிருந்தாள். அப்படிப்பட்ட ஆடல் பாடல் மற்றும் சிறப்பான அந்த நடனமாடக்கூடிய தன்மை கொண்டவளாக இருந்தாள். இதை தொடர்ந்து அடுத்த வகுப்பில் நம்ம தலைக்கோல் அமைதி என்ற தலைப்பை பார்க்கலாம். ஆனால் இதற்கு முன்னால் படித்த பகுதியை நாம் தெரிந்து கொள்ளலாம். இதற்கு முன்னால் படித்த பகுதியிலிருந்து இயல் 5வது இயலினுடைய பகுதிகளையும் 6வது இயலுடைய பகுதிகளையும் ஒருமுறை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். 5வது இயல் இருக்கின்ற அதில் குருவினா சிறுவினா பகுதிகளை உடைய வகுப்பேட்டில் எழுதி அனுப்பவும். அதே போல் அங்கிருக்கின்ற குருவினாக்களையும் மனப்பாட பகுதிகளையும் நீங்கள் படித்து எழுதி அனுப்ப வேண்டும். நன்றி, வணக்கம்.